அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். தலைமைச் செயலகத்தில் உள்ள பேரவை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவடைந்திருக்கிறது. இதையொட்டி அதன் தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திமுக சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமல்ஹாசன் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே போல திமுக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தற்போது அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக உடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக அவை தலைவர் தனபால் ஆகியோர் தங்களது வேட்புமனு தாக்கலை சற்று நேரத்துக்கு முன்பாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை அலுவலகத்தில் கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக திமுக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.